Hello guys, welcome to Studio of Majesty. இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆக போகிறது தான் நான் பார்க்க போகிறோம். First of all guys, we need ஒரு டேட்டாபேஸ் இருக்கணும் guys. அப்போ தான் VLOOKUP எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இது, அந்த டேட்டாபேஸ் நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்தோம் guys. Copy. இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வந்தேன் guys. Okay guys, இப்போ என்கிட்ட இந்த மாதிரியான டேட்டா வந்துருக்குது guys. இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் guys, ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு யூனிக் கோட் ஒன்று யூனிக் கோட் வந்துக்கணும். 1000, 1001, 1004 அப்படின்ற யூனிக் கோட் வந்துக்கணும். பிகாஸ் நான் அந்த கோடை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோமோ அதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த கோடை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ guys, இப்போ நாங்கள் ஃபார்முலாவுக்கு போவோம் guys. ஓகே, இப்போ இன்னைக்கு சர்ச்சிங் எடுத்துருவோம். சர்ச் இன்னைக்கு இன்னொரு ஒன்றுன்னு சொன்னால் guys, எனக்கு வந்து இங்கே இருக்கிற கோடை கொடுத்தா இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு வரணும். அப்படி இந்த கோடை கொடுத்தா இனி கோடு இல்லை, இன்னைக்கு சும்மா ஒரு கோடை அடித்து கொள்ளணும். HH ட்ரிபிள் H HH 4 HH 5 RRR 3. ஓகே, இப்போ இன்னைக்கு இருக்கிற கோடை நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த ஹோல்சேல் கேட்டகரி எனக்கு இன்னைக்கு ப்ளே ஆகணும். இப்படி ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறதுக்கு மாதிரி தான் இது ஹோல்சேல் கேட்டகரி இன்னைக்கு ப்ளே ஆகும். ஸோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய மாட்டோம். ஸோ இந்த ஹோல்சேல் இருக்கிற இடத்துல வந்து கைஸ் ஈக்குவல் போடணும். இந்த எல்லாம் ஃபார்முலா வரப்போன ஈக்குவல் போடணும். ஆஃப்டர் VLOOKUP and செலக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ இதில் ஒன்றாவது கொடுக்கணும், க்ரைட்டீரியா கொடுக்கணும். க்ரைட்டீரியான்னு சொன்னால் எந்த இடத்துல அடிச்சேன்னு சொன்னால் சேர்ச் ஆகி காட்டணும். எனக்கு இந்த இடத்துல அடித்தா சேர்ச் ஆகி காட்டணும். ஸோ ஓகே, அப்புறம் கமா போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு இப்போ ரேஞ்ச் கேட்கும் பாய்ஸ். ரேஞ்சுன்னு சொன்னால் guys, எந்த ரேஞ்சில் இருக்குது எனக்கு இங்கே இருந்து எப்படி இது முடியும் வரைக்கும் A1 கிளிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முடிகிற வரைக்கும் போயிட்டு ஷிஃப்ட்டை நெஸ்கி கொண்டு 710 கிட்ட நெஸ்கின்னு சொன்னால் ஆட்டோ செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ கேட்கும் எத்தனாவது குளம் லேக்குதுன்றது தான் கேட்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு கமா போட்டுக்கோங்க. இப்போ எத்தனாவது குளம் லேக்குதுன்னு கேட்கும். எத்தனாவது குளம் சொன்னால் guys, இப்போ ஒன்று செலக்ட் பண்ணி இது செலக்ட் பண்ணிக்கிறோம், டி செலக்ட் பண்ணிக்கிறோம், இ செலக்ட் பண்ணிக்கிறோம், எஃப் செலக்ட் பண்ணிக்கிறோம், GHIJK மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து பார்த்தோன்னு சொன்னால் A1, B2, C3, D4, E5, F6, G7, H8, I அப்போ 9வது தான் ஹோல்சேல் இருக்குது. அப்போ J10, K12 மொத்தம் 12. ஆனால் 9வதுல தான் ஹோல்சேல் என்று இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தேவை 9வதுல இருக்கிற ஹோல்சேல் என்று இருக்கிறது தேவை. ஸோ இன்னைக்கு நான் 9 அடிப்பேன். 9 அடிச்சுட்டு guys கமா போட்டுட்டு எக்ஸாக்ட் வேல்யூவா இல்லாட்டி எக்ஸாக்டாக அதில் இருக்கிற வேல்யூ தான் வரணுமா இல்லாட்டி எக்ஸ்ட்ரா பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லையான்னு சொன்னால் 1 பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லன்னு சொன்னால் 1 போட்டுக்கொள்ளணும். இல்லை எக்ஸாக்டாக அதில் இருக்கிறே தான் எனக்கு ஒன்றுன்னு சொன்னால் guys 0 போட்டுக்கொள்ளணும். 0 போட்டுக்கொண்டு guys இன்னைக்கு கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்விஃப்ட் பேக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னால் இது இந்த ஃபார்முலா எங்களுக்கு ஹெட் ஆகிடுச்சு. இப்போ இனி ஃபார்முலா சரி guys, இப்போ எனக்கு என்ன தேவைன்னு சொன்னால் இப்போ ஹெச்இன் நான் 3 ஹெச் அடித்ததில் கஸ்டமர் அடிச்சேன்னு சொன்னால் இந்த ஹெச்இன் இவருக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ இந்த சொல்லி எனக்கு ஒன்று. இப்போ நாங்கள் பார்ப்போம் guys. 1 2 3 3 ஹெச்சில் ஒன்றுமே அடிக்கலையா நாங்கள் இல்லையே அடிச்சிக்கிறேமே. Why it's not working? சரி என்ன பிள்ளையாயிக்கும் ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே பார்ப்போம். நாங்கள்
did not find value 1000 in VLOOKUP evaluation. சரி கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண guys M2லேருந்து இப்போ நாங்கள் A1லேருந்து K201 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம் ரேஞ்சை. ஸோ இன்னும் யாரோ ரெண்டு சரி பார்ப்போம். ஓ சாரி guys, என்னென்னு சொன்னால் guys, இப்போ நாங்கள் இந்த SKU வச்சு தானே guys இப்போ நாங்கள் தேடுறோம். SKU அடிச்சுன்னு சொன்னால் எனக்கு இன்னைக்கு ஹோல்சேல் கஸ்டமர்கிட்ட இது வரும். அப்படி தான் நான் இப்போ இதாகிறேன். ஸோ அப்படின்னு சொன்னால் guys நாங்கள் எங்கே எதில் எதை வச்சு எதை பாயிண்ட் பண்ணி தேடுறோமோ அதில் மட்டும் தான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ஸோ guys இதில் நான் ஏலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் guys, அதனால தான் காட்டுது இல்லை. அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு எனக்கு. நாங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இப்போ ஏ இண்டிகேட்டரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏ இண்டிகேட்டரை பின்னு மாற்ற போகிறோம். பி ஓகே பின்னு மாற்றியாச்சு. ஏன்னு கேட்டால் இந்த பியில் தான் SKU இருக்குது. ஸோ இப்போ பின்னு மாற்றியாச்சு. அப்போ பின்னு மாற்றினேன்னு சொன்னால் ரேஞ்ச் வந்து எப்படி ஆகும், ஒன்று குறையும். அப்போ 9 இந்த தனியாகவும் 8 ஆகும். ஸோ காசு எப்படின்னா 1 2 3 4 5 6 7 7 8. ஸோ 9 கொடுத்தா ரிட்டேல் ப்ரைஸ் தான் காட்டும் கைஸ். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் எங்கே போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் என்ன செய்வோம், 8 கொடுக்குறோம். 8 8 ஓகே 3825 சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ கைஸ் உண்மையாக அது சரியானு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதை சரியான விடம் என்டர் பண்ணிக்கணும். ஓகே 1000 இந்த 1001 3825 சொல்லி காட்டுது. இப்போ இந்த 103825 தான் உங்களுக்குமே ஹோல்சேல் ப்ரைஸான்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம் கைஸ். 1000 என்றவர் இங்கே இருக்கிறாரு கைஸ், 1000 இங்கே இருக்கிறாரு. ஸோ இப்படியே வருவோம். இந்த ஹோல்சேல் 3825 தான் ஹோல்சேல். ஸோ இங்கே நீங்கள் போய்ட்டு பார்ப்போம். வாவ் 3825 தான் ஹோல்சேல் வந்துக்கிட்டு. ஸோ கைஸ் இப்போ அதே வாக்கில் 10,001 ஓகே 10,001 என்னன்னு சொல்லி 10,001 என்று வந்து இல்லைன்னு காட்டுது கைஸ். ஸோ அதையும் நான் செக் பண்ணிக்கொள்ளும். எப்படி செக் பண்ணிக்கணும்னு சொன்னால் கைஸ் இன்னைக்கு இது 1001 தான் இருக்குது. 10,001 என்னோட இல்லைன்னு காட்டுது. அதே நான் முடிச்சோம்னா கண்ட்ரோல் F எஸ்டிமேஷன் ஜிசி கொண்டு வரும் 10,001. ஸோ கைஸ் இன்னைக்கு 1 of 1 என்று காட்டுச்சுன்னு சொன்னால் கைஸ் ஒன்று தான் இருக்குது அர்த்தம். ஸோ அதுவும் நாங்கள் அடிச்சே மாட்டோம். அந்த டேட்டாவில் 10,001 சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் not available காட்டுது கைஸ். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓகே இது சரி. ஸோ இங்கே RRR ஒன்று இருக்குது கைஸ், RRR. ஸோ இங்கே RRR சர்ச் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ வருது, 65,000 வருது கைஸ். ஆக்சுவலாகவே 65,000 தானா. RRR ஹோல்சேல் 65,000. எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ நான் இதை ரிட்டைல் பார்ப்போம்னு சொன்னால் கைஸ் என்ன செய்யுது அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கே போயிட்டு இதை ஃபஸ்ட்டு ரிட்டைல் மாற்றிக்குவோங்க. ஓகே ஓகே இப்போ இது வந்து 8 ஹோல்சேல்னு சொன்னால் ரிட்டைல் வந்து 9. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறோம், 9 இது போட்டுட்டு நெட்டை போட்டுப்போம். ஓகே கைஸ் இப்போ 65,000 வருது. ஐடி ரிட்டைல் ஹோல்சேல் ஒரே ப்ரைஸ் தான். இந்த மோஸ்ட் இது வச்சுக்கலாம் இந்த ஓகே ரிட்டைலுக்கும் 65,000 தான் இருக்குது. ஸோ அதனால தான் அது 65,000 காத்து. ஸோ இப்போ நாங்கள் 1000 அடிச்சு பார்ப்போம். 1000 3975 காட்டுது. ஸோ 1000 இங்கே இருக்கிறது 3975 ஒன் அவுட் ஆகி இங்கேயும் பார்த்துக்கொள்ளும் 1000 3975. இது அவ்வளோ உங்களுக்கு யார் கஸ்டமர் இப்போ இது சேலரி இங்கே கேஷ் இதுதான் சேலரி, இது சேலரி. அப்போ இங்கே இன்னைக்கு இருக்கிறாரு SKக்கு பதிலாக சேல்ஸ் பர்சன். இப்போ நான் சேல்ஸ் பர்சனை சார் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறேன். என்ன நான் பிலேருந்து தான் கொடுத்துக்கிறோம், பிலேருந்து தான் ஸ்கிட் ஆகும். ஸோ இன்னைக்கு ஈக்கிற வந்து இந்த 1000 இன்று ஈக்கிறத நாங்கள் என்ன செய்ய போகிறோம் காய்ஸ், மீண்டும் மாற்ற போகிறோம். அப்புறம் வேறு சல்மான் மாற்ற போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ரைண்டிங் சல்மான்டைன் சேலரி என்னது, இதுதான் சேலரி. ஸோ காய்ஸ் ஹோல்சேல் 8 ரிட்டைல் 9 அப்போ சேலரி என்னது 10. அப்படித்தானே காய்ஸ் 8 9 10. ஓகே 10 தான் வரும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், டபுள் கிளிக் பண்ணோம். இதை 1 கிளிக் பண்ணாலே போதும் காய்ஸ். ஸோ ஸ்டக் ஆகிடுச்சு. 1 கிளிக் பண்ணிட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இதை 10 ஓகே கொடுத்தாச்சு. இப்போ சரி இப்போ எங்களுக்கு சல்மான் இந்த அடிக்கிறோம் 33,000 காட்டுது. 3,000 இப்போல்லாம் சம்பளம் தான் யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அவர் போகிறாரு இழிக்க வேணும் தெரியா சல்மான் 3,000 தவறு கவுண்ட் பண்ணுறாரு. That's it for today guys. Bye bye.